திஸ் இஸ் வெங்கட் perfectfine.com. கன்சல்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீட்டுக்கு போயிட்டு நான் லிங்க் போடுறேன். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு அதில் வேல்யூ இருக்குமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுங்கள். ஹேவிங் செட் தட், இன்றைக்கி ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு அ கிளைண்ட் டுடே. ஏன்னா அவர் வந்து ஹிஸ் அ மெடிக்கல் ரெப். அவர் காலையில் ஒருத்தர் ஐடி இண்டஸ்ட்ரியில் கன்சல்டிங் பண்ணார், அப்புறம் மத்தியானம் அவர் பண்ணார். மெடிக்கல் ரெப், ஃபாதர் ஆஃப் 3 children. அவருக்கு இப்போ 8 மாத குழந்தைங்க. எனக்கு புரியல, 3 குழந்தைங்கன்னு சொன்னார், 8 மாதம்னாரு. அப்புறம் பார்த்தா ட்ரிப்ளெட்ஸ் 3 குழந்தைங்க. எனக்கு இதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க. ஹீ ஈவன் பாட் அ டேர்ம் பிளான் ஃப்ரம் மீ, பட் ஹீ இஸ் இந்த யூஎஸ். அவர் சென்னை தான், யூஎஸில் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ரெப் இவர் வந்து பண்ணுறது ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு. ரெண்டாவது, இஸ் த ஒன்லி பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணல, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரோட எஜுகேஷன் ஸ்டேட்டஸு, இன்கம் ஸ்டேட்டஸை வச்சு ஒரு 50 lakh டேர்ம் பிளான் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு. ஹெல்த் இன்சூரன்ஸும் அஃப்கோர்ஸ் அவர் சமாளிக்கணும், வருஷம் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா. பட் ஹெல்த் இன்சூரன்ஸும் நல்லபடியாக எல்லா ஒய்ஃபுக்கு அவருக்கு சில்ட்ரனுக்கு எடுக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கார். அவரும் ஹீ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் கன்சல்டிங் வித் மீ. ஏன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் ஒரு 50 lakh லைஃப் கவர் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, ஹீ வாஸ் ஆல்சோ ஹாப்பி வித் தட். நான் ஒன்றும் அவசரமே இல்லை, நீங்கள் 1 month கழிச்சுட்டு யோசிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன் நான். ஏன்னா ஒன்லி பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி. ப்ரைவசி பாலிசினால் நம்ம பேச முடியாது. அவர் எல்லாமே 3 children இருக்காங்க, சமாளிக்கணுங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இதை நான் அப்படியே கான்ட்ரடிக்ட் இன்னொரு கதை சொல்கிறேன். இவர் ஒரு 6 மாதம் முன்னாடி மெசேஜ் பண்ணுறாரு. இவர் தமிழ் தான், நான் மும்பையில் இருக்கார். ஹி ஹஸ் 3 children. அவர் ஒரு 40s மாதிரி இருக்கார் போல், 45 வயசு அந்த மாதிரி தான் சொன்ன ஞாபகம் இருக்குது. ஆனால் 3 children, ஒரு குழந்தை 12 வயசு, 10 வயசு, 7 வயசு அந்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. அவர் வந்து வருத்தப்படுறது, அவர்கிட்ட நான் கன்சல்டிங் ஃபீ வாங்கலை. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாரா, ஹாஸ்பிட்டலில் இருந்து பேசலாம் ஞாபகம் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுட்டாங்க சார், எனக்கு கிளைம் கிடச்சிருச்சு, 5.5 லட்சம் செலவாச்சதும் 5 லட்சம் தான் கொடுத்தாங்க, பரவாயில்ல அப்படின்னாரு. அவருடைய ஸ்டேட்டஸுக்கு 3 children படிக்க வைக்கணும், ஏன்னா அவங்களாம் கிராஜுவேஷன் முடிக்கணும், அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணல. ஹீ எகெயின் இஸ் த ஒன்லி பிரெட் வினர் ஆஃப் ஃபேமிலி. ஆனால் அவரோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் மனசில் ஒரு பயம் இருக்குது, நம்ம நல்லா இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்டண்ட் வச்சுருக்க சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அவர் பெட் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு எகெயின் ஹி ஹாஸ் டு கோ அண்ட் ஒர்க். அவரோட இன்கம் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மும்பையில், தவிர பெருசாக ஒன்றும் சேவிங்ஸ்லாம் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த மும்பையிலேருந்து பேசினவர் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை, ஸ்டண்ட் வச்சாச்சு, ஹார்ட்டில் 3 children இருக்காங்க, ஒருவருக்கு பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும். இப்போ அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டார், ஏன்னா சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, பெருசாக அவரோட இன்கம் ஸ்டேட்டஸ் இல்லைனால சேவிங்ஸும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கவன்ட்ட நம்ம பேசும்போது தான் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஹெல்த் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், டேர்ம் பிளான் எடுக்கும் போது, ஒரு ஹெல்த் கவர் எடுக்கும் போதுன்ட்டு. அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் போதே இன்றைக்கி பேசினார். 3 குழந்தைங்க அதே மாதிரி இப்போ தான் பிறந்திருக்காங்க, ஆனால் ஹெல்த் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டேர்ம் பிளான் ஒரு 50 lakhs ஹெல்த் இன்சூரன்ஸ். இது நான் எல்லாமே சொல்லிட்டேன், எல்லாமே பொறுமையாக வாங்கிக்கோங்க, வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க, உங்களுக்கு இது பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டும் பேசினார். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் நான் என்ன சொன்னேன்னா, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே அவருக்கு ஒரு 60,000 மாதிரி வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மந்த்லி 5,000 rupees நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ரீமியம் கட்டிக்கோங்க, இல்லைன்னா இந்த காசு அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும், அப்போ காசு இருந்துச்சுன்னா அதை கட்டிக்கோங்க அப்படின்னு. வை எம் ஷேரிங் திஸ், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, someone who's having a feeling, okay, 3 children இருக்காங்க, எப்படி நம்ம லைஃப் ரன் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் he has a own home in Chennai. ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜ் சேலரியில் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. he also felt happy. அவர் என்கிட்ட என்ன வாங்குறாரு வைக்கிறாருங்கிறது கிடையாது, ஒரு ஹியூமன் டச் இருந்துச்சு இந்த கன்சல்டிங் செஷனில். இந்த மாதிரி நிறைய பேருடைய லைஃப் ஸ்டோரிஸை பார்க்குறோம். I don't know, even if I had not lost my job in the IT industry, எனக்கு இந்த நிறைய கதைகள் ஒரு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். இதுலேருந்து லைஃப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாங்க, நல்ல ஏர்ன் பண்ணுறவங்க இதுலேருந்து கதையை தெரிஞ்சுக்கோங்க.
கம்மியாக earn பண்ணுறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுது. அவர் பாட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, 3 குழந்தைங்க பிறந்துருச்சு, திடீர்னு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வந்துருச்சு. பட் ஹெல்த் நல்லா இருக்குது, இப்போ வரைக்கும் அவர் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் சைடு பண்ணி வைக்கலாம். லேட் பண்ணாதீங்க எதுவுமே. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் I like to share once again. People have been kind to me. Some people randomly call me and irritate me. ஆனால் ஒரு சில நேரம் இந்த வேலை பண்ணுறதுனால நான் லைஃப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் பாடங்கிறது என்ன, மற்றவங்க லைஃப் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி அதை தாண்டி வராங்க, எப்படி அவங்க லைஃப்பில் வந்து தேர் இவங்க அப்பா அம்மா பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, பட் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறாங்க. ஸோ தே ஒன் அஸ் அ மதர் அண்ட் அ ஃபாதர். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்குறோம். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.